சுந்தரராமன் சார், இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கான எந்த திட்டங்களும் இல்லை, நிதியும் தரப்படவில்லை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட்னு உங்களுடைய பார்வை? நான் கேட்குறேன், பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு டெக்ஸ்டைல் பார்க்குக்கான அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் பார்க்கு, டெக்ஸ்டைல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா? திருப்பூர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பயோஃபார்மாக்கு 10,000 crores கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஃபார்மா கம்பெனிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களா? எலக்ட்ரானிக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 40,000 crores கொடுத்துருக்காங்க. எங்கே போச்சு நம்மளுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பார்டரில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வரகுடம், ஃபாக்ஸ்கான், சால்காம், எவ்வளோ எலக்ட்ரானிக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இது தமிழ்நாடு இல்லையா? எம்எஸ்எம்இஸ்க்கு 10,000 crores allocations கொடுத்துருக்காங்க. உமன் ஆண்டர்பிரனியர்ஸ், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட், ஒன் உமன் ஹாஸ்டல் டெவலப்மெண்ட்ஸ். இதில் சொல்றாங்க இவங்க எக்கனாமிக் சர்வேவை பார்த்துட்டு தமிழ்நாடுல இது பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. இது தமிழ்நாடும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பிரைவேட் பப்ளிக் என்டர்பிரைசஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க சிப்காட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு லேபர் இன்டென்சிவ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க இன்சென்டிவ் வாங்கலன்னு சொல்லட்டும். சார், இப்போ இதனால எப்படி நாட்டினுடைய வருவாய்? நீங்க கேட்ட தமிழ்நாடு நம்ம முடிச்சிருவோம், லிஸ்ட் போயிட்டே இருக்கு சார். அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் அலோகேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. நான் கேட்கிறேன், கோகோனட் ப்ரமோஷன் ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க பட்ஜெட்ல. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்ட் கோகோனட் ட்ரீஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் பத்தி ப்ரொடக்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு இது தமிழ்நாடுக்கு பெனிஃபிட் ஆகாதா? தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் கேட்க மாட்டாங்களா? இந்த மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த ட்வீட்டை பார்த்துட்டு, கேஷ்யூ அண்ட் கோகோ நேஷனல் ப்ரோக்ராம், பிரீமியம் குளோபல் பிராண்டிங் பை 2030 சொல்லியிருக்காங்க. சார், பட்ஜெட் அப்படின்றது நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயமோ ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய விஷயமோ கிடையாது. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கான ஒரு ஆர்கிடெக்சர் அது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2047, 2030 லாங் டர்ம் திங்கிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ்நாடு இஸ் a major cashew processing state சார். இந்த cashew based promotion incentive தமிழ்நாடுல இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வராதா? இவங்க வெறும் கண்ட்ரோல் எஃப் போட்டு தமிழ்நாடுன்னு தேடுவாங்க போல இருக்கு.